வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருங்க. என்ன கேட்குறாருன்னா, எப்படிங்க நீங்கள் மட்டும் படுத்த உடனே தூங்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. படுத்த உடனே எப்படி தூங்குறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் அவருக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் படுத்த உடனே எந்த விதமான திங்கிங்கும் இருக்கக்கூடாது. அதாவது படுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், நேற்று இன்றைக்கி என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ண போகிறோம், இல்லை இதை பற்றி என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் புரியல, திங்கிங் இருக்கக்கூடாது. அந்த திங்கிங் இருந்தாலே படுத்த உடனே தூக்கம் வராது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த படுத்த உடனே தூக்கம் வரும். அதாவது என்னென்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு அது மட்டும் இல்லாத மனசு வேறு அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்படியா அப்படியா, இது பண்ணுறதா அது பண்ணுறதா, என்ன அவன் வீட்டு பக்கத்தில் நல்லா இருக்கான், நம்ம நல்லா இல்லை, என்ன இப்போ கடவுள் நம்மளை இப்படி படைச்சிருக்கிறாரு அப்படி படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் படுத்தவொடனே வேலை கொடுக்கக்கூடாது. அதாவது படுத்த பிறகு நீங்கள் வேலை கொடுக்கூடாது. படுக்காமல் இருக்க பார்த்தீங்களா, உட்காந்து திங்கிங் பண்ணலாம், நல்லது. ஆனால் நீங்கள் படுத்துக்கிட்டு அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடாது. படுத்தவொடனே அப்படியே எந்த விதமான கவலையும் இல்லாத மாதிரி பேசாமல் படுத்துடணும். படுத்திங்கன்னா சடனாக தூக்கம் வந்துடும். அதுதான் படுத்தவொடனே தூங்குறது. அவர் என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, எப்படி நீங்கள் மட்டும் படுத்தவொடனே தூங்குறீங்க, உடனே கொரட்டை அடிக்கிறீங்க அப்படின்றாரு. நாங்கள் படுத்த பிறகு நாங்கள் எதையுமே திங்கிங் பண்ண மாட்டோம். அப்படியே ஃப்ரீயாக விட்டுறோம் மைண்டை. ஃபுல்லாக சாப்பிட்றது. எப்போ சாப்பிட்டாலும் நைட்டில் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் படுப்போம். உடனே படுக்க மாட்டோம். உடனே படுத்தா தான் அந்த தொப்பை விழுறது, உடம்பு பருமனாக வருது எல்லாமே. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துப்போம். ஒரு 1/2 hour டைம் எடுத்துப்போம். டைம் எடுத்த பிறகு தான் நாங்கள் எப்பயுமே தூங்குறது. சாப்பிட்டு உடனே படுத்துறதே இருக்கக்கூடாது. அதுதான் தப்பு. எல்லோரும் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட உடனே தூங்குறது தவறானது. அது ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். டைம் எடுத்து தான் தூங்கணும். அதே மாதிரி எந்த விதமான திங்கிங் இல்லாமல் படுத்த உடனே எதை பற்றி யோசிக்கக்கூடாது. யோசிச்சு தான் நம்ம அதாவது நமக்கு டைமிங் ஆகிடும். அந்த அளவுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும், தூக்கம் வராது. அதனால நீங்கள் படுத்த உடனே தூங்குறது காரணம் தான். எந்த வித மூளைக்கு எதுவுமே வேலை கொடுக்கக்கூடாது. நன்றி. உங்கள் விருதைமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனை தரும். நன்றி. நம்ம இந்த பதிவு யாருக்காக கேட்டிங்கன்னா, ஐயா அந்த ராஜாங்கிறவருக்கு இந்த பதிவு. ராஜகிருஷ்ண வீரையா அவருக்காக இந்த பதிவு. ஏன்னா அவர் படுத்தவொடனே எப்படி தூங்குறதுன்னு கேட்டார். அதுக்கு தான் அவருக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.